Hello students, welcome to our channel. இப்போ illustration 2 பார்ப்போம். சம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா from the following particulars ascertain profit or loss அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி capital as on 1st Aprilனா opening capital கொடுத்துருக்காங்க 1,60,000. நெக்ஸ்ட் வந்து capital as on 31st March 2019 கொடுத்துருக்காங்க. அது நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அந்த ஃபார்மெட்டை எழுதிக்கிங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு 31st March 1,50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் 1,50,000. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 30,000. 1,50,000 30,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,80,000. நெக்ஸ்ட்டு சம்மில் அடிஷ்னல் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? 25,000 கொடுத்துருக்காங்களா? அதை எடுத்து என்ட்ரு பண்ணிங்க 25,000. 1,80,000ல் 25,000 லெஸ் பண்ணணும். நம்ம அடிஷ்னல் கேபிட்டலில் லெஸ் பண்ணி காட்டணும். லெஸ் பண்ணிங்கன்னா 1,55,000 வருது. இந்த 1,55,000லேருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் 1,60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1,60,000 லெஸ் பண்ணுறீங்க. அப்போது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 1,55,000. ஆனால் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1,60,000. இதை ரெண்டத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது என்னது? லாஸ். 5,000 அப்படிங்கிறது லாஸ். இப்போது இங்கே எழுதிருங்க. லாஸ் incurred during the year. எப்படி லாஸ் வந்துச்சுன்னு புரியுதா? இது வந்து நமக்கு மைனஸில் வந்திருக்கு, அதனால் இது லாஸ். இப்போ ப்ளஸில் வந்துச்சுன்னா நமக்கு அது ப்ராஃபிட். ஓகேவா?